friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து தமிழ் டெஸ்ட் क्वेश्चंस தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 28வது டெஸ்ட். இதுவரை 27 டெஸ்ட் வந்து தமிழ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ 27 டெஸ்ட்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ நமக்கு கொடுக்கிற क्वेश्चंस எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் ரெண்டு புக்ல இருந்து தான் நம்ம क्वेश्चंस வந்து எடுத்து கொடுத்திருக்கோம். டோட்டலா 30 क्वेश्चंस வந்து நம்ம கொடுக்கிறோம். சோ 30 क्वेश्चनக்கு எத்தனை क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? क्वेश्चंस பார்க்கலாம். பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் சி, தகடூர் யாத்திரை. இரண்டாவது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் சரியான கூற்று எது? கூற்று 1 ஆறாம் வேற்றுமை உரிமை பொருட்களில் வரும். கூற்று 2 உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். இந்த ரெண்டு கூற்றுல எது சரி? ஆன்சர் சி, ரெண்டுமே சரி. காமராஜர் பதவியை துறந்தார். இதில் இடம்பெற்றுள்ள இரண்டாம் வேற்றுமை பொருள் எது? ஆன்சர் நீத்தல். மூணாவது கொஸ்டின், தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை தொகுத்தவர் யார்? ஆன்சர் டி, நம்பியாண்டார் நம்பி. நாலாவது கொஸ்டின், குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படும் பாய் எது? குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படும் பாய் எது? ஆன்சர் ஏ, தடுக்குப்பாய். அஞ்சாவது கொஸ்டின், கலாமஸ் ரொடாங் என்னும் தாவரவியல் பெயர் கொண்ட தாவரம் எது? கலாமஸ் ரொடாங் என்னும் தாவரவியல் பெயரை உடைய தாவரம் செடி எது? ஆன்சர் ஏ, பிரம்பு. மூணாவது கொஸ்டின், இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் யார்? இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் யார்? ஆன்சர் பி, பாணர். ஏழாவது கொஸ்டின், ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் நதி எது? ஆண் பொருணை என அழைக்கப்படும் நதி எது? ஆன்சர் சி, அமராவதி. எட்டாவது கொஸ்டின், காலம் உடன் வரும் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? காலம் உடன் வரும் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். ஒன்பதாவது கொஸ்டின், நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது எவ்வகை புணர்ச்சி? நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது எவ்வகை புணர்ச்சி? ஆன்சர் ஏ, இயல்பு புணர்ச்சி. பத்தாவது கொஸ்டின், குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. 11வது கொஸ்டின், மன்னிக்க தெரிந்த மனிதன் உள்ளம் மாணிக்க கோயில் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் பி, ஆலங்குடி சோமு. 12வது கொஸ்டின், ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார்? ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார்? ஆன்சர் ஏ, விஜயலட்சுமி பண்டிட். 13வது கொஸ்டின், திருவிகா இயற்கை இன்பக்களம் என்று எந்த நூலை கூறுகிறார்? திருவிகா இயற்கை இன்பக்களம் என்று எந்த நூலை கூறுகிறார்? ஆன்சர் ஏ, கலித்தொகை. 14, தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் பி, தர்மபுரி. 15வது கொஸ்டின், சகலகலாவல்லி மாலை நூல்களை எழுதியவர் யார்? சகலகலாவல்லி மாலை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டி, குமரகுருபரர். 16வது கொஸ்டின், திருத்தொண்ட தொகையை இயற்றியது யார்? திருத்தொண்ட தொகையை இயற்றியது யார்? ஆன்சர் சி, சுந்தரர். 17வது கொஸ்டின், புது வருவாய் என்னும் பொருளினை குறிக்கும் சொல் எது? புது வருவாய் என்னும் பொருளினை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் டி, யானர். 18, முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யார்? முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யார்?
ஆன்சர் சி ஜெயங்கொண்டார். 19 கலிங்கத்து பரணி எத்தனை தாழிசைகளை கொண்டது? கலிங்கத்து பரணி எத்தனை தாழிசைகளை கொண்டது? ஆன்சர் பி 599. 20வது கொஸ்டின் அக்காலத்தில் இருந்த அளவை பெயர்கள் என்ன? அக்காலத்தில் இருந்த அளவை பெயர்கள் என்ன? ஆன்சர் ஏ மாகாணி வீசம். 21 சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ புதுமை பித்தன். 22 வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஏது? ஆன்சர் பி உவமை அணி. 23 உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் பி தேவநேய பாவனர். 24 இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது? இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது? ஆன்சர் தமிழ். 25 காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என ஸ்லேடையாக கூறியவர் யார்? காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என்று ஸ்லேடையாக கூறியவர் கீவா ஜெகநாதன். 26 குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பி நா பார்த்தசாரதி. 27 திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1983 செப்டம்பரில். 28 குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பா ஜீவானந்தம். 29 வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய என்ற சிறுமலை சிறப்பிக்கப்படுது வரிகளால். இந்த சிறுமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் பி திண்டுக்கல். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஏ 10 வகைப்படும். இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் 2 புக்கில் இருக்குமே நம்ம கொஸ்டின்ஸ் கலந்து கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சில ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருந்துமே எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ டெய்லி 30 கொஸ்டின்ஸ் தமிழில் டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இதோட 28வது டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க தமிழ் டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம சேனல்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த டெஸ்ட் வேணுமோ எழுதிக்கோங்க சரிங்களா. நிறையா கொஸ்டின்ஸ் ராங்காக வருதுன்னா திருப்பி ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் 29வது டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.